நம்முடைய குடும்பங்களில் கூட நம்ம வாழுகிற இந்த சக மனிதர்களிடையே நான் சொல்ற பேச்சு நீ கேட்கல, உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ எப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நம்ம கை கழுவுற அந்த நிலைமை வரும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுமே அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற போல் வாழ வேண்டும். அதற்கு குறைந்தபட்ச அந்த சுதந்திரம் உண்டு. ஆனால் குடும்ப தலைவர்களாக இருப்பவர்களோ, குடும்பத்தை நிர்வகிப்பவர்களோ, சமுதாயத்தை நிர்வகிப்பவர்களோ ஒரு சில நேரங்களில் குறுகிய மனப்பான்மையோடு நான் சொல்ற பேச்சை கேட்கல, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு விட்டு போய் விடுவார்கள். உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் உண்மையாகவே ஒரு சில நேரங்களில் குழந்தைகள் பாதை மாறுகின்ற போது, குடும்ப உறவுகள் தீய வழியில் செல்லுகின்ற போது தண்டித்து திருத்த வேண்டும். அது இறைவன் செய்கின்ற வழி. கொஞ்ச நேரம் தட்டி ஒரு 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 தண்டனை கொடுத்து மீண்டும் அன்பால் இணைத்து கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒரு சுமூகமான அற்ற ஒரு உணர்வற்ற இந்த சமூகத்தினிலே இறைவனுடைய ஆசீரானது எப்போதுமே நம்பால் இருக்கிறது. நாம் எல்லோருமே அந்த ஆயனுடைய சொல்லை கேட்காதவர்களாக நிறைய நேரங்களில் இருந்திருக்கிறோம்.